பிரிங் ஹர் பேக். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, படத்து ஸ்டார்டிங்ல ஒருத்தர் இறந்து போயிறாரு. அவனுக்கு அண்டரேஜ்ல 2 குழந்தைங்க இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணுக்கு பார்வை குறைபாடா இருக்கு. இன்னொரு பெரிய பையன் இருக்கான். அவன் கார்டியன்ஷிப் கேட்கறான். ஆனா அவன் அண்டரேஜ்ல இருக்கிறதுனால அவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்கள ஒரு சில கவுன்சிலர்ட்ட அனுப்பி அவங்க கவுன்சிலிங் பண்ணி இவங்க எல்லாம் நல்லா வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க தனியா வாழ விடுவாங்க. அப்படி ஒரு சட்டத்தின்படி இந்த குழந்தைகளை ஒரு கவுன்சிலர் வீட்டுக்கு அனுப்புறாங்க. அந்த கவுன்சிலர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, அவங்க பொண்ணு தண்ணியில விழுந்து இறந்த காரணத்தினால ஏற்கனவே ஒரு சின்ன பொண்ணை கடத்தி கொண்டு வந்து அது உடம்புல பேயெல்லாம் பூத்தி வச்சு இப்ப வருதுல ஒரு புள்ள, அந்த புள்ள உடம்புல செத்து போன அவன் மகளோட ஆவியை புகுத்தி சந்தோஷமா வாழ அந்த லேடி நினைக்குது. இதுக்காக தடையா இருக்கிற எல்லாத்தையும் போட்டு தள்ளுது. அண்ணன் தங்கச்சி 2 பேர்த்தையும் பிரிக்கணும். அதுக்காக சில வேலைகள்லாம் பாக்குது. அந்த வேலைகள்லாம் உண்மையிலே சூப்பரா தான் இருக்கும். இது கடைசியில இந்த லேடியோட எண்ணங்கள் நிறைவேறிச்சா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்கிரீன் பிளே சும்மா தட்ட அடிச்சு பிரிஞ்சு ஸ்கிரீன் பிளே போய்கிட்டே இருக்கு. படம் ஒரு இடத்துல கூட போர் அடிக்காது. இன்னொரு பக்கம் இந்த படத்துல நடிச்ச குரு எல்லா பேருமே போட்டி போட்டு நடிக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு சின்ன பிள்ளைய கடத்தி கொண்டு வந்து வச்சிருந்தான்னு சொன்னேன்ல, அந்த பிள்ளையோட நடிப்பு ஒரு வார்த்தை கூட பேசாது. ஆனா நடிப்பு பிச்சு எரிஞ்சிரும். அந்த பொண்ணு முறைச்சு பார்த்தாலே அவ்வளவு பயமா இருக்கும். கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொடூரமான லெவல்ல கொண்டு போய் தாய் பாசத்தை மிக்ஸ் பண்ணி காக்டெயில் பண்ணி ஒரு தெளிச்சிருப்பாங்க பாருங்க. சூப்பரான ஒரு விஷயம். இந்த படத்துல அண்ணன் தங்கச்சி பாசத்தையும் தாய் பாசத்தையும் கொண்டு வந்த விதம் உண்மையிலே சூப்பரான இருந்துச்சு. இந்த படத்தை நீங்க குழந்தைகளோட பார்க்காதீங்க. சில டிஸ்டர்பிங்கான சீன்ஸ் இருக்கு. அதனால பெரியவங்க மட்டும் பார்க்கறதுக்கு தரமான சிறப்பான தீயான ஒரு படம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. இந்த வீக்கெண்ட் இந்த படத்தை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.